அன்பார்ந்த உள்ளங்களுக்கு வணக்கங்க. உங்கள் ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க. உங்கள் பச்சையப்பன் பேசுகிறேன். அப்படிங்க அழகான தோப்பு விலைக்கு வந்திருக்குங்க. சுற்றி வர பிளஸிங் போட்டு வச்சுக்கிறேன். அப்படிங்க டைமிங் கம்பி போட்டு நீட்டாக பண்ணி வச்சுக்கிறேன். அப்படிங்க இந்த தோப்பு தானுங்க அருமையான நாட்டு மரம்ங்க. 1.5 ஏக்கரை வந்து இலை மரமாக வருங்க. 3 வருஷத்து மரம், 1 வருஷம் பலனுக்கு வந்துடுங்க. 3.5 ஏக்கரை வந்து காப்பில் இருக்குதுங்க. இப்போ அருமையான தோப்புங்க. இது வந்து இபி சர்வீஸ் வந்து தனி சர்வீஸுங்க. 2 போர் இருக்குது, ஒரு கிணறு இருக்குது. எல்லாமே உங்களுக்கு தனியாக வந்துடும், கூட்டாக வராதுங்க. இதுக்கு பிஏபி பாசனம் வந்துடுங்க. இது எங்கே லொக்கேஷன் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரியவெட்டி ஏரியாவில் லொக்கேஷன் ஆகிக்குதுங்க. உள்ள தேங்காய் எடுக்கிற போகிறவங்க கூட தடமெல்லாம் நீட்டாக போட்டு வச்சுக்கிறேன். அப்படிங்க இந்த தோப்பை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே. சூப்பரான தோப்பு, அது நாட்டு மரமுங்க. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறேன். அப்படிங்க ப்ரைஸு எம்டி லேண்டனுடைய விலை தான் சொல்கிறேன். அப்படிங்க ஒரு ஏக்கர் வந்து 44 லட்ச ரூபா தான் சொல்கிறேன். அப்படிங்க யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஏரியா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர் வருங்க. இது ஏரியாவு. இது பெரியவெட்டியிலேருந்து ரொம்ப பக்கத்தில், பஸ் ரூட்டுக்கு பக்கத்தில், வில்டாஜுக்கு பக்கத்தில், தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி. சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. நேராக பாட்டிக்கிட்டு தான் இருக்குதுங்க. நேராக பாட்டிக்கிட்டே உட்காந்து பேசலாம். இன்னும் கொஞ்சம் குறைச்சும் கூட பேசலாம் ரேட்டு. கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப மேலாக இருக்குது. சூப்பரான தோப்புங்க. காப்பாருங்க எப்படி இருக்குதுன்னு, அட்டகாசமாக இருக்குது காய். இந்த தோப்பு பிடிச்சா நம்ம நம்பர் கூப்பிடுங்க. 99 76 30 34 40. நன்றி, வணக்கம் நண்பர்களே. 5 ஏக்கராக்கு கட்டுப்பட்ட கிணறு இதுதானுங்க. தண்ணி ரொம்ப மேலால் இருக்குதுங்க. பாருங்க, கல்லை போடுற தண்ணி பாருங்க, அவ்வளோதான். ரொம்ப மேலாக இருக்குதுங்க. ஒரு 10 அடிக்கு கீழே தான் தண்ணி இருக்குதுங்க. இவ்வளோ தண்ணியோட தோப்பு எங்கேயுமே இல்லைங்க. இந்த தோப்பை பார்த்தீங்கன்னா எம்டி ரேட்டினுடைய விலை தான். பூராமே தனி சர்வீஸ், தனி போர், தனி கிணறு. யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. நாட்டு மரம் காய் எப்படி இருக்குது பாருங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.